ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபக்ஸ் ஃபுட் ரிவ்யூ. இந்த ஃபுட் ரிவ்யூவில் நம்ம எந்த ரெஸ்டாரண்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, சென்னையில் ஃபேமஸாக இருக்கிற அமராவதிங்கிற ஆந்திரா ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் என்ன, இங்கே பல ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஸ்பெஷல் ஆஃபர் என்னென்னா, பிரியாணி விருதுன்னு ஆஃபர் இருக்குது. அது என்ன ஸ்பெஷாலிட்டினா 4 வகையான பிரியாணி வரும். அதில் லிமிட்டட் தான். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ப்ரான் பிரியாணி, எக் பிரியாணி, கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்ஷஸோட ஒரு சிக்கன் லாலிபாப், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் கிரேவி, இதெல்லாம் வரும். அதில் நாங்கள் போய் இந்த பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ கொண்டு வந்து வச்சுட்டாங்க நம்மளோட இந்த பிரியாணி விருந்தை. பார்த்துருக்கேன், 4 வகையான பிரியாணி, ஒரு சிக்கன் லாலிபாப், ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு சிக்கன் சைட் டிஷ்ஷு, ஒயிட் ரைஸு, ரைத்தா, ரசம் எல்லாமே இருக்குது இதில். சிக்கன் லாலிபாப் அது. இது மட்டன் சுக்கா பிரியாணி, அது ப்ரான் பிரியாணி, இது எக் பிரியாணி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் ட்ரை பண்ணேன். நல்லா பெரிய லெக் பீஸோட பிரியாணி கொடுத்துட்டாங்க ஒரு சின்ன கப்பில். நல்லா லெக் பீஸு பிச்சு பிரியாணி வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது, ஸ்பைஸியாக இருந்தது, ஆந்திரா ஸ்டைலில். வேறு லெவல் டேஸ்ட் பிரியாணி. நல்லா காரமாக ஸ்பைஸியாக இருந்தது. நல்லா ரசித்து சாப்பிட்டேன் நான் பிரியாணியை. இந்த சிக்கன் பீஸ் பார்த்தா நான் டெண்டராக நல்லா பாயிலே சூப்பராக இருந்தது. நம்ம ரைத்தோட சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது பிரியாணி. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் சுக்கா பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு அதை எடுத்தேன். நல்ல சாஃப்டான மட்டன் சுக்கா பீசஸ் இருந்தது பிரியாணியில். அந்த பீஸோட வச்சு பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவல் டேஸ்ட் மட்டன் பிரியாணி. ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மட்டன் சுக்காமே நல்லா ஸ்பைஸியாக இருந்தது. அடுத்தவங்க கொடுத்துங்க ஸ்பெஷல் கிரேவியோட டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த மட்டன் பிரியாணி சூப்பராக இருந்தது. இங்கே சரி, எல்லா டிஷ்ஷஸுமே அவ்வளோ அருமையாக இருக்குது, ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரான் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா பெரிய ஒரு ப்ரான் பீசஸோட பிரியாணி இருந்தது. ஸோ அது கொட்டிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். இந்த ப்ரான் பீஸோட பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவல் டேஸ்ட். நல்ல பெரிய பெரிய ப்ரான் பீஸாக கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது பிரியாணி. இந்த ப்ரானுமே சூப்பராக இருந்தது, நல்ல பெரிய ப்ரான் பீசஸ். வேறு லெவல் டேஸ்ட். அடுத்து எக் பிரியாணி. எக் பிரியாணி அவ்வளோ ஸ்பெஷலாக இல்லை, நார்மலாக இருந்தது. நல்லா தான் இருந்தது, பட் நார்மலாக இருந்தது. அந்த மட்டன் சுக்கா பிரியாணி மாதிரியோ இல்லை அந்த ப்ரான் பிரியாணி மாதிரியோ எக்ஸ்ட்ரானெல்லாம் இல்லை, ஒரு நார்மல் பிரியாணி நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டான. ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த மட்டன் சுக்கா பிரியாணி, ப்ரான் பிரியாணி தான் இதில், இந்த பிரியாணி விருந்தில் அல்டிமேட் டேஸ்ட்.
அதுக்கடுத்து ஒயிட் ரைஸோட இந்த சிக்கன் கிரேவி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. கிரேவி ஊற்றிட்டு இந்த சிக்கன் பீஸஸ்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். வேறு லெவல் டேஸ்ட், நல்ல ஸ்பைஸியாக இருந்தது. இந்த சிக்கன் பீசஸ் பார்த்தா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்லா ஸ்பைஸியாக இருந்தது சிக்கன் பீசஸ் எல்லாமே. இப்போ ரைஸ் உடைச்சு சாப்பிட்டு பார்த்தேன். சிக்கன் பீசஸ்லாம் ஸ்பைசி அண்ட் சாஃப்ட் சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, சிக்கன் பீசஸ்லாம் நல்லா இருந்தது. அடுத்து கடிச்சா சிக்கன் லாலிபாப் இருந்தது. அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. கிறிஸ்பியாக நல்லா திக்காக இருந்தது சிக்கன் லாலிபாப். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நான் ரொம்பலாம் என்ஜாய் பண்ணேன் இந்த பிரியாணி விருந்தை. வேறு லெவல் டேஸ்ட். அடுத்து கோழி சோடா கொண்டு வந்தாங்க. அதையும் டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.